தேவன் தேர்வு செய்தார். அப்போ சவுல் மீது ஒரு வெளிச்சம் இருந்துச்சு இல்லையா? ஆனா இடைப்பட்ட காலத்துல சவுல இருதயம் என்னாச்சு? குருடாக மாறினது. பிரியமானவர்களே, இப்படியாக அநேக நாட்கள்ல தாவீதுக்கு அவர் ரொம்ப இன்னெல்லாம் கொடுத்தார். உடனே தேவன் பார்த்தார், என்ன சவுல் இன்னும் மனம் திரும்பாதபடி இருக்கிறானே, சரி இதற்கு என்ன செய்றாரு? ஒரு பெலிஸ்தியனை விரோதமாக மாற்றுகிறார். சவுலுக்கு ஒரு பெலிஸ்தியனை விரோதியா காட்டுறாரு. அந்த இடத்துல சவுல் என்ன சொல்றான்? இஸ்ரவேலை அடிச்சு வெட்டி கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு கொக்கரிப்பு விடுகிறான், இஸ்ரவேலிலே ஒரு ஆண்மகன் உண்டோ? ஒருவேளை என்னை ஜெயித்து விட்டால் என் சேனைகள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு அடிமை என்று சொல்லுகிறான். சவுல் பிதறி போறாரு, நிறைய பேர் அனுப்புறாரு, ஒரு காரியமும் அங்க நடக்கல. அப்போ தாவீது ராஜாவை தேவன் தேர்வு செய்கிறார். பிரியமானவர்களே, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜா உடனே புறப்பட்டு வருகிறார். அந்த ராமுடைகள் எல்லாம் மாற்றி பார்க்கிறாங்க. அவை எல்லாமே அன்மேச்ச இருக்கிறது. அவைகள் எல்லாம் கழட்டி போட்டுட்டு கையில் இருந்த கவனையும் 5 கல்லையும் கூழாங்கல்லையும் எடுத்துக்கிட்டு போறார். இத ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போறார். கோலியத்து பார்க்கிறான், என்ன சிறு பூச்சியா இருக்கிறிய, இஸ்ரவேல வேற யாருமே ஆள் இல்லையா, ஆண்மகன் இல்லையா என்று கொக்கரிக்கிறான். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறான், ஏ அற்பரே, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராணுவத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? அறிவுபூர்வமான கண் திறக்கப்பட்டதுனாலே தாவீதுடைய இருதயத்திலிருந்து மூளைக்கு சென்று அது எங்க என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ஸ் அடிக்குது. உடனே என்ன செய்யறாரு? தாவீது கவனையில கல்ல கட்டுறார். என்ன கவனை, என்ன கல்லு என்பதை நாம் பார்க்க வேண்டும். தாவீது எடுத்து சென்ற அந்த 5 கற்களும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், இந்த 5 ஆகமங்களையும் தாவீது வாசித்து யாசித்து அதன்படி பயணிக்கிறவர். இந்த 5 ஆகமும் கர்த்தராகவே எழுதப்பட்டு, கர்த்தர் சொல்ல சொல்ல தேவதூதர்களால் எழுதப்பட்டு இது தாவீதுக்கே கொடுக்கப்பட்டது. அதன்படி அவர் இந்த பூமியை என்ன செய்தாரு? வாழ்ந்து தன் பயணத்தை தொடங்கினார். பிரியமானவர்களே, அந்த 5 கல்லுங்கிறது 5 ஆகமத்தை குறிக்கின்றது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்கா, கர்த்தருக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அதுதான் அவர் அந்த 5 ஆகமத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஒரே கல்லாக மாற்றுகிறார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ராணுவத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சுழட்டி அடிக்கிறார். பிரியமானவர்களே, கோலியாத்து வீழ்த்தப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இங்க தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். என் ஜீவன், என் நாசில் ஊதப்பட்ட சுவாசம் என்னை உண்டாக்கிற இரட்சகரிடத்தில் இருந்து வந்தது. நான் வெறும் களிமண்ணாக இருந்தேன். அவர் கரத்தில் களிமண்ணை எடுத்து பிசைந்து என் நாசில் சுவாசத்தை ஊதினபடியினாலே நான் கர்த்தருடைய சுவாசத்தில் இருக்கிறேன். நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லுகிறார். இதை எப்படி சொல்றார் பாருங்க, ரொம்ப உறுதிப்படுத்தி சொல்கிறார் என்றால், பிரியமானவர்களே, அவர் கர்த்தருடைய கற்பனைக்குள் வாழ்ந்தவராக இருந்தபடியினாலே, அவர் கர்த்தருடைய கட்டளைக்குள் கீழ்ப்படிந்து நடந்தபடியினாலே, அவர் கர்த்தருடைய வார்த்தையை தன் ஆடையாக உடுத்தி கொண்டபடியினாலே, இந்த உலகம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படி இருக்க அருமையான சகோதரி, அந்த ஆடு கடிச்சிச்சு, 10,000 ரூபாய் பணம் கேட்ட உடனே திக்கு தடுமாறுறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? பொண்ணும் பொருளும் இல்ல. ஆண்டவரே, உமது வார்த்தை இந்த ஆடு மேல நான் வைக்கிறேன், சுகத்தை கட்டளையிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க எங்க இருந்து வராங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ராணுவத்திலிருந்து புறப்பட்டு போறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு, ஒரு சொல்லுக்கு, செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் சொல்லாகும் கட்டளைகள் நிக்கும் சொல்லி பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோமே, இது என்னோட கரம் இல்லப்பா, உங்க கரத்தை இந்த ஆட்டு மேல வைங்கப்பா அப்படின்னு சொல்றார். ஏழை தாயின் குரலுக்கு என் தேவன் செவிசாய்த்தார். கரங்களை தட்டி தேவநாமத்தை இங்க தாவீது, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்,
எனக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாருனாக்கா அது என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையின்படியாக, தேவனுடைய கட்டளையின்படியாக, தேவனுடைய கற்பனையின்படியாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அதனால தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர்களுடைய இருதய கண்கள் திறக்கப்பட்டு, ஞான கண்கள் திறக்கப்பட்டு, அப்படின்ற என்ன செய்யறாரு? அவரை நீதியின் பாதையில் நடக்க வைத்தார். ஆமென். ஒருவன் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொன்னாக்கா அவன்கிட்ட எதுவுமே நம்ம போய் பார்க்க முடியாதுப்பா, அவன் நல்ல மனுஷன், போய் பேச மாட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அவனிடத்துல யாரு இருக்காரு? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அவன் பொய்யே பேச மாட்டான்ப்பா, அவன் உண்மையதான் சொல்லுவான். அப்படின்னா அவன் நீதிமானாக, நீதி தேவனுடைய கற்பனைப்படி நடக்கின்றவனாக இருக்கிறான். வேதத்துல பார்க்கிறோம், யோபுல பார்க்கிறோம், என் ஆண்டவர் சாட்சி கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, தெற்கத்தி தேசத்திலே உயர்ந்த மனிதனாகவும் ஆசியில் வளர்ந்தவனமாகவும் இருக்கின்ற யோபுவின் மீது கண் வைத்தாயோ? யோபு எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவனாக, உத்தமனாக, பொய் பேசாதவனாக, நீதிக்கு பயந்து நடக்கின்றவனாக இருக்கிறான் என்று என் ஆண்டவர் சாட்சி கொடுக்கின்றார். அதனாலதான் சாத்தான் டைரக்டா போய் யோபு மேல கை வைக்க முடியல. பிதா கிட்ட அனுமதி கேட்கிறான். ஆண்டவரே நீங்க அனுமதி கொடுங்க, நான் போய் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால டைரக்டா போக முடிஞ்சதா? போக முடியல. என்ன காரணம்? யோபு எப்படி இருக்கிறாரு? நீதியின்படி நடக்கின்றார், தேவனுடைய கட்டளையின்படி வாழ்கிறார். இன்று நாம் அந்த கட்டளையின்படி வாழ்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நாம் கற்பனையை கடைபிடிக்கின்றோமா? சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. சபை கூடுதலை விடாது இருப்பாயாக என்று உங்களுக்கு முன்பாக நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தையை என்றாவது ஒரு நாள் நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா? உலகத்தை நோக்கிதானே நாம் பயணிக்கின்றோம். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க மாட்டோம். நியாய தீர்ப்பு அன்று நீங்கள் கதறுவீர்கள். அக்கினி கடலிலே தள்ளப்படும் பொழுது நீங்கள் மரணத்தை சந்திக்க மாட்டீர்கள். ஆனால் உங்க சரீரம் முழுவதும் வெந்து உருகி போகும், ஆனால் உயிருடன் இருப்பீர்கள். அப்படியாகத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்பதான் யோசித்து பாப்பீங்க, யோ சகோதரன் இதெல்லாம் சொன்னாரே, சபை கூடுதலை விடாது இருக்கணும்னு சொன்னாரு, தேவனுடைய கட்டளையின்படி கற்பனையின்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரே, நான் வாழாத இருக்கிறேனே. சகோதரன் இப்போ சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, நானும் கொஞ்சம் உங்க கூட பயணித்தேன்னு சொல்லுங்க. சொல்லும் பொழுது அந்த உறவு முறை எங்களுக்கு தெரியாது பிரியமானவர்கள், உங்களுக்கு மாத்திரம் தெரியும். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளையின்படி கற்பனைப்படி இந்த பூமியில் வாழாமல் இருந்தாலோ, தேவனுடைய விருப்பத்தை செய்யாமல் இருந்தாலோ, அவர்கள் எல்லோரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இந்த 4வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படியாக. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க தாவீது ராஜா சொல்ல, கர்த்தர்ட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன், அந்த கேட்கிறத நோக்கிதான் நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர்ட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், ஆனா அந்த கேட்கிறது தான் நான் நோக்கி பயணிப்பேன். நான் அவருடைய ஆலயமா இருக்கேன், அவர் எனக்குள்ள தங்குவாரு, நான் அவருக்குள்ள ஒன்றுபடுவேன், நானும் அவரும் பிணைக்கப்படுவேன். பிணைக்கப்படும் பொழுது அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தரிடத்துல நான் என்னத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னத்தை கேட்டிருப்பாரு? சங்கீதம் 19:14 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் முழு தியானமும் உமது சமூகத்தில் பிரியாய் இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. எப்படி ஒரு காரியத்தை பாத்தீங்களா? இங்க அவர் கேட்கிறார், கர்த்தரிடத்துல ஒன்றே ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக ஆலயத்தை ஆராய்ச்சி பண்ணும்படியாக நான் இருப்பேன் சொல்றாரு. இங்க சங்கீதம் 19:14 சொல்றாரு, என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே,
என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் முழு தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருக்கட்டும் சுவாமி. அப்போ சமூகம் எங்கே இருக்கிறது? மனிதன் என்கின்ற தேவ ஆலயத்தில் கர்த்தர் தங்குகிற இடமாக இருக்கிறது. அப்போ மனிதன் தான் தேவ ஆலயம். அந்த ஆலயத்தில் கர்த்தர் தங்குகிறார் என்றால் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான்? தெற்கத்தி தேசத்தில் வாழ்ந்தான் அல்லவா யோபு, அவனை போல நீதிமானாகவும் உண்மையுள்ளவனமாகவும் உத்தமனமாகவும் இருப்பான். பிரியமானவர்களே, நாம தான் தேவனுடைய ஆலயம். தேவன் தங்குகிற இடம் நம்முடைய இருதயம். தேவன் எப்படி தங்குகிறார்? வார்த்தையாக தங்குகிறார். பிரியமானவர்களே, அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே. இவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம பைக்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஜர்க்கு ஆகுது, அந்த இடத்துல நம்மளோட மூளையை செயல்பட செய்து அந்த ஜர்க்குல இருந்து நம்ம தேவன் பாதுகாக்கிறார் இல்லையா? அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அந்த விபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். ஒரு சர்ப்பம் வருகிறது, பார்த்துடுறோம், அது தானதான் போகிறது. ஆனா அதை விடுறோமா? நம்ம அதை விடுறதில்ல. அந்த சர்ப்பத்தை அடித்து கொள்வதற்கு நாம் முந்தி எடுத்து ஓடுகின்றோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, மரணத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தேவன் அங்கே என்ன செய்யறாரு? நம்மளை பாதுகாக்க உணர்வுகளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் வேதம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது, உன் வித்துக்கும் இவன் வித்துக்கும் நான் என்ன செய்வேன்? பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு எப்படியா நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் முழு தியானமும் உமது பிரதியாய் இருக்கட்டும். I am with all surrender அப்படின்னு சொல்றாரு. என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். எப்படி அர்ப்பணிப்பீங்க? உங்க சரீரத்துல 3 பேர் இருக்கிறாருன்னு அநேக நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இல்லையா? உங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம், இந்த 3 நீங்க என்ன செய்யணும்? ஒரே நிலைப்பாட்டில் வைத்து தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நீங்கள் கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ உங்க கன்னத்தை ஓங்கி அறைந்தா அவனை திரும்பி நீங்கள் அறைவதற்கோ ஆள் சேர்த்து கொண்டு அவனை பழித்தீர்ப்பதற்கோ நீங்கள் முன் செல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தேவனின் ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனின் ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவாக நீங்கள் பிரதிபலிக்க வேண்டுமானால் உங்களை தூற்றுபவர்கள் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும், வாரி அடிப்பவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும். நீங்கள் கிறிஸ்துவாக பிரதிபலிக்க வேண்டுமானால் நீங்கள் சகித்து போகின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த சரீரத்தில இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தில் என்ன இருக்கக்கூடாது? உப்பு இருக்கக்கூடாது. ஆனா பல பதார்த்தங்களில் உப்பு இல்லைன்னு சொன்னா அது சாரமற்று போகும். எந்த விஷயத்துல நம்ம உப்பா இருக்கணும்? தேவனுடைய சுவிசேஷத்தை திருஷ்டாங்கப்படுத்துவதற்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் சாரமற்ற உப்பாக நாம் இருக்க வேண்டும். சாரம் போன உப்பாக இருக்கக்கூடாது. சாரமற்ற உப்பு, லைட்டா உப்பு வாயில ஒரு துகள் வச்சா கூட என்ன செய்யும்? நெடியேறும். சுவிசேஷம் சொல்லுவதற்கும் தேவனுடைய ரத்தத்தையும் சதையும் குறித்து திருஷ்டாங்கப்படுத்துவதற்கும் தேவனுடைய கற்பனைப்படி இந்த பூமியில வாழ்வதற்கும் நாம் சாரமற்ற உப்பாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆனா எந்த விஷயத்துல நாம சாரமற்ற உப்பா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கும் பேசுவதற்கும் இந்த பூமியில வாழ்வதற்கும் சாரமற்ற உப்பாக இருக்கக்கூடாது. சாரம் உள்ள உப்பாக இருக்கணும். சாரமற்ற உப்பா எங்க இருக்கணும்? நீங்க ஒருவன் உன்னை வாரி அடிக்கும் பொழுது, தூற்றி அடிக்கும் போது, உன் கன்னத்தில் அறையும் பொழுதும், வார்த்தைகளால் உன்னை சகிடியாய் தள்ளும் பொழுதும், அந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும்? சாரமற்ற உப்பாக இருக்கும். சாரமற்ற உப்பை யாரும் எடுக்க மாட்டாங்க. இதுல உப்பு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி போயிடுவாங்க. அதற்போல பகைவர்கள் இடத்துல வரும்பொழுது கூட என்ன செய்யணும்? நீ அவர்களிடத்தில் அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் நீ தேவனின் ஆலயமாக இருந்தால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய நவமணி போன்ற வசனத்தில் கீழ்ப்படிந்தவைகளாக இருக்கும் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதைதான் நீங்க சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், நம் வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு பிடித்தமான, கீழ்ப்படிதலான, அன்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார்.
என்னுடைய முழு இருதயமோ உங்களுடைய வசனம் தான் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யாருக்கெல்லாம் நம்ம வசனங்கள் நிரம்பி இருக்கிறது சொல்லி பாருங்க. இந்த கூட்டத்தை விட்டு பிரிந்து அந்த கேட்டை தாண்டி போகணும்னு சொன்னாக்க வேறொரு ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் சென்று விடுகிறோம். அந்த ராஜ்யத்தின் புத்திரராகவே மாறி விடுகிறோம். ஆனா நீங்க கேட்கின்ற வார்த்தையை அப்படியே சுவாசித்துக் கொண்டு சென்று அதை நாம் நடைமுறையில் செய்து காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் சபை விரும்புகிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆனபடியினாலே பிரியமானவர்களே, இப்படியாக தாவீது ராஜா சொல்லுகிறது போல, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானார், யாருக்கு அஞ்சுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த பூமியில நாம் வாழ வேண்டுமானால் தேவனுடைய வசனங்கள் நமக்கு வஸ்திரமாக இருக்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகள் நமக்கு கேடகமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிரதான கட்டளைக்குள் இந்த பூமியிலே நாம் வாழ காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். மகாபிரபு உமது நாம மகிமை பெறும்படியாக ஆண்டவரே சங்கீதம் 27 1-4 வசனங்களை குறித்து ஆண்டவரே உமது சொந்த ஜனங்களுக்கு போதித்து இருக்கின்றோம். குற்றங்கள் குறைகள் இருந்தால் எங்களை ஒரு விஷயம் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே.